எங்கள் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளிலே பிசாசின் பலவிதமான போராட்டங்களிலும் நுகங்களிலும் சிக்குண்டிருக்கிற மக்கள் விடுதலை பெறவும் பாதுகாப்பை பெறவும் ஜெபிக்கிறோம். நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்கிற தேவன் அப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, மனுஷனால் கூடாது தேவனால் கூடும் என்று சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையில் உம்முடைய அற்புதத்தையும் உம்முடைய விடுதலையும் உம்முடைய பாதுகாப்பையும் உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய வேதம் சொல்லுகிறபடி குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இப்பொழுது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே, பிசாசின் போராட்டத்தினால் சிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விடுதலை உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை உண்டாவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னார். அந்த விடுதலை பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜெபத்திலே பங்கெடுக்கிற ஒவ்வொரு மீது ஒரு விடுதலை. ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கை இருக்கிற எல்லா போராட்டங்கள், பிசாசின் எல்லா அழுத்தங்கள், மன அழுத்தங்கள் எல்லாம் விலகி இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஒரு சமாதானம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால் அவருடைய கரம் அவர்கள் மீது இறங்குறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு விடுதலை நடக்கிறதுக்காக நன்றி. நீங்கள் தேவனாயில் உண்டாயிருக்கிறீர்கள், அவர்கள் ஜெயித்தீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனெனில் உலகத்தில் இருக்கனை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். இந்த வார்த்தையை நாங்கள் பேசுகிறோம் அப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளே என்று சொல்லியிருக்கிறேன். நீங்கள் தேவனால் உண்டாயிருக்கிற, நாங்கள் தேவனால் உண்டாக்கப்பட்டோம். நாங்கள் உலகத்தை ஜெயித்திருக்கிறோம் அப்பா. எங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சக்திகளை காட்டிலும் எல்லா பொல்லாத ஆவிகளை காட்டிலும் நீர் பெரியவர் அப்பா. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் எல்லா பொல்லாத ஆவிகள் விலகுவதாக, எல்லா சத்துருவின் கிரியைகள் விலகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பெரியவர். இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினால் இப்பொழுது ஒரு சுகம், ஒரு விடுதலை, ஆண்டவரே, ஒரு பாதுகாப்பு இறங்கி வருவதாக. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு விரோதமாக பலர் மந்திரம் செய்திருக்கிறார்கள், பல குறிகளை சொல்லியிருக்கிறார்கள் என்று போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை. இப்பொழுது இந்த வார்த்தை உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதம் வாய்க்காத போகும் என்று சொல்லியிருக்கிறேன். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுகிறீரப்பா. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்ற வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகள் இந்த ஜெபத்திலே அப்பா ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து தங்களுடைய வாழ்க்கையை தாழ்த்தும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுதே அந்த பிசாசுகளை எதிர்க்கிறோம். எல்லா இருளின் அதிகாரங்களையும் பொல்லாத ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு சொல்லி இப்பொழுது எல்லா பிசாசுகள், எல்லா போராட்டத்தின் ஆவிகள், எல்லா நெருக்கத்தின் ஆவிகள் எங்களை விட்டு விலகுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் என் அடைக்கலமாயிருக்கிறேன், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று நான் சொல்லுகிறேன் அப்பா. அந்த வார்த்தையை நாங்கள் சொல்லும்போது கர்த்தருடைய அடைக்கலம், கர்த்தருடைய கோட்டை, கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை மூடுவதாக. அவர் என்னை எல்லா கண்ணிக்கும், வேடனுடைய எல்லா கண்ணிக்கும், பாழாக்கும், கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். எந்த கண்ணியும் எந்த கொள்ளை நோயும் என்னை மேற்கொள்ள முடியாது. கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய அடைக்கலம், கர்த்தருடைய கோட்டை என் வாழ்க்கையை சுற்றி கொண்டிருக்கிறது. அதற்காக உமக்கு நன்றி. என்னுடைய வாழ்க்கை நீர் பாதுகாக்கிறதுக்காக நன்றி. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாளிலே, இந்த ஜெபிக்கிற இந்த வேளையிலே எல்லா பயங்கள் விலகுவதாக. இருளை குறித்த பயம், மரண பயம், ஆண்டவரே, பொல்லாத ஆவிகளை குறித்த பயம், இவையெல்லாம் விலகுவதாக. நம்முடைய பிள்ளைகளை குறித்து எதற்கு நீ பயப்படாதிருப்பாய் என்றும் வேதம் சொல்லுகிறபடி எல்லா பயங்கள் நீங்க இருக்க நன்றி. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கு வரும் பலனை காண்பாய் என்று சொன்னீரே. எல்லா துன்மார்க்கர்கள், எல்லா பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படுகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒன்றும் உன்னை அணுகாது என்று சொன்னீரேப்பா. ஓ ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் பலர் எழும்பி வந்தாலும் அவர்கள் விழுவார்கள், ஆனால் நீ நிற்பாய் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி, ஒன்று முனை அணுகாது என்ற வார்த்தையின்படி கர்த்தர் எங்களை பாதுகாக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எனக்கு நீர் அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரே, உனக்கு தாபரமாக்கி கொண்டாய். ஹல்லேலூயா. எனக்கு அடைக்கலமா இருக்கிற கர்த்தர் ஆண்டவரே எனக்கு தாபரமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதலால் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது.
கர்த்தர் என் அடைக்கலமாய் இருக்கிறீர், என் தாபரமாய் இருக்கிறீர். பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. வார்த்தையின்படி கர்த்தர் எல்லா பொல்லாப்பையும் எல்லா வாதைகளையும் விலக்குகிறதுக்காக நன்றி. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன் சொன்னீரே அப்பா. என் நாமத்தின் நிமித்தம் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் சொன்னீரப்பா. உம்முடைய நாமத்தை அறிந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறேன். இந்த சத்துருக்களும் தொட முடியாத இடத்துல எங்களை வைக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் அவர்களை விடுவிப்பேன் என்று சொன்னீரேன். அந்த விடுதலை இப்பொழுதே இறங்கி வருவதாக இயேசுவின் நாமத்தினால். அவை என்னை நோக்கி கூப்பிடும், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொன்னீரேன். அந்த மறு உத்தரவு வருவதாக இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால். ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் சொன்னீரேன். கர்த்தருடைய கனம் இப்பொழுது இறங்கி வருவதாக. நீடித்த ஆயுசு நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் சொன்னீரேன். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு ஒவ்வொரு ஜெபிக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அவருடைய குடும்பத்திலும் வெளிப்படுவதாக. ஆண்டவரே, மரணம் அவர்களை அணுகுவதில்லை, பொல்லாப்பு அவர்களை அணுகுவதில்லை. நீடித்த ஆயுசு நாட்களால் திருப்தியாக்குன்னு சொன்னீரே. அந்த பலன், அந்த ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பங்களும் இப்பொழுது இறங்கி வருவதாக. ஒரு விடுதலை, ஒரு பாதுகாப்பு இயேசுவின் நாமத்தினால் இறங்கி வருவதாக. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவார். இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரம், என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று சொன்னீரப்பா. அந்த வார்த்தையின்படி எனக்கு விரோதமாய் ஆண்டவரே மனுஷர்கள் செய்திருக்கிற எல்லா பில்லி சூனியங்கள், எல்லா தந்திரங்கள், மந்திரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுகிறீர். அவைகள் வாய்க்காது, அவைகள் ஒரு நாளும் ஜெயம் கொள்ளவே முடியாது. கர்த்தர் எனக்கு இது கொடுத்திருக்கிற ஆண்டவரே, கர்த்தர் எனக்கு இப்பேற்பட்ட ஒரு பாதுகாப்பை நீ கொடுத்திருக்கிறீர். ஹல்லேலூயா. இது என்னுடைய சுதந்திரம் ஆண்டவரே. இந்த பாதுகாப்பு என்னுடைய சுதந்திரம், இந்த விடுதலை என்னுடைய சுதந்திரம். இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவே வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்பட வந்தேனே. இனிமேல் எங்களுடைய வாழ்க்கையிலே பிசாசு ஒரு காரியத்தையும் திருடவும் முடியாது ஆண்டவரே, கொல்லவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணமும் அடவும் வந்தேன் என்று சொன்னீரே. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் ஒவ்வொரு உள்ளத்திலும் வருவதாக. அவருடைய சரீரத்தில் வல்லமை இறங்குவதாக, பரிபூர்ணம் படுவதாக. இப்பொழுது இயேசுவின் நாமத்தை ஒரு விடுதலை, எல்லா கட்டுகள் நுகங்கள் முறிக்கப்படுகிறதுக்காக நன்றி. உம்முடைய விசேஷ பாதுகாப்பு ஆண்டவரே. எல்லா பொல்லாப்புகளிலிருந்து, எல்லா சுத்த ஆவியிலிருந்து பாதுகாக்கிற தேவனுடைய வல்லமை. பொல்லாப்பு உங்களை அணுகாது, பயப்படாதுன்னு சொன்ன தேவ பிரசனம் இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்கி வந்ததுக்காக நன்றி. உங்களுடைய விடுதலைக்காக, உங்களுடைய சுகத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஒரு அற்புதத்தை செய்ததுக்காக நன்றி. உங்களுடைய விடுதலைக்காக நன்றி, உங்களுடைய பாதுகாப்புக்கு நன்றி. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். அந்த உத்தரவை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.